துக்கத்தின் ரகசியம் என்ன? பயம்தான். ஆ, நல்ல நடிகர் தான் நீங்கள். ஏன் அப்படி சொல்லுகிறீர்கள்? பயப்படுவது போல் நன்றாக நடிக்கிறீர்கள். நான் நிஜமாகவே பயந்த சுபாவம் உள்ளவன் தான். அந்த சுபாவத்தோடே முத்தரசனை உங்கள் கைப்பாவையாக்கிய செய்தி வந்தடைந்தது. வாழ்த்துக்கள். நன்றி. முத்தரசனுடன் உங்கள் நெருக்கம் நம் வெற்றிக்கான முதற்படி. என்ன முகம் சுளிக்கிறீர்? இல்லை, முத்தரசன் என்னை நெருங்குவதே எனக்கு அருவருப்பாக உள்ளது. இதில் அவனுக்கு உங்களை நெருங்க வேண்டுமாம், அதற்கு நான் உதவி செய்ய வேண்டும். நிஜமாகவா நெருக்கம்? வெறும் நடிப்பு தானே நடிகரே? நான் முதலில் ஆண், பிறகுதான் நடிகன். என்ன சொல்ல விழைகிறீர் மிருத்யுஞ்சயரே? நான் சொல்ல விடுவதை சொன்னால் உங்கள் கையாலேயே நான் மிருத்யுஞ்சயன் இல்லை என்று நிரூபணமாகிவிடும் போல் தோன்றுகிறது. அது தெரிந்தும் விழைகிறீர். அதற்கு வீரம் வேண்டும். வீரம் இல்லாமல் காதல் வருமா? உங்களை பார்த்தால் நிஜமாகவே பயந்த சுபாவம் உள்ளவராக தெரியவில்லை. முத்தரசன் சிறையிட்ட கற்பகவல்லி பைத்தியம். கூத்தாடும் மிருத்யுஞ்சய உத்தமன் பயந்தான் உள்ளே. உத்தமா, பதறாதே. அமைச்சர் நம் கட்சி. ஓ, கட்சி தாவி விட்டாரா? இந்த ஆதிமந்திக்கு தாவ தெரியாது. என் உடலில் உயிர் உள்ளவரை தாவ கற்றுக்கொள்ள போகிறீரா? மாண்ட மன்னரின் கொலைக்கு நீதி கேட்பதும் இதோ இந்த இளவரசியை சிம்மாசனத்தில் அமர்த்துவதும் தான் என் வாழ்நாளின் குறிக்கோள். ஓஹோ, அப்ப சரி. என்ன ஆயிற்று? புது கத்தி செருகும் போது இடுப்பை கிள்ளி விட்டது. இவரை வைத்துக் கொண்டு திட்டம் தீட்டுகிறீர்கள். சரி சரி இளவரசி, நம்முடைய விசுவாசமிக்க வீரர்களை சுற்று முடியும் நேரம் இது. அடுத்த சுற்றில் எதிரிகள் வந்து விடுவார்கள். அவர்கள் வரும் நேரத்தில் நீங்கள் இங்கு இருப்பது உசிதமல்ல. சிறைக்கு செல்லுங்கள். திட்டத்தை நாளை தீட்டிக் கொள்ளலாம். உத்தமரே, சென்று வருகிறேன். அதராது அண்டை நாட்டு ஒற்றர். ஐயோ இளவரசி, நீங்களே வந்தீர்கள். ஒற்றர் வந்து கொண்டிருக்கிறார். உள்ளே செல்லுங்கள். யாரையா சீட்டி அடித்தது? நான் தான் ஐயா. சீட்டி அடிக்காமல் வந்து தொலை. ரெண்டு நாடுகளுக்கும் ஒரே சம்மிக்கை வைத்தது மகா பிசகாகி விட்டது. மாற்றி தொலைக்க வேண்டியதுதானே? தொலைத்தோமே. என்னவாக? இருமலாக. என்ன வாயிற்று இருமலுக்கு? அந்த நேரம் பார்த்து மாண்ட மாமன்னருக்கு மகா கபக்கட்டு. அவர் விடாமல் நாள் முழுவதும் இரும அரண்மனையின் அத்தனை ரகசிய கதவுகளும் திறந்து திறந்து மூட அத்தனை பேருக்கும் அத்தனை வாசலும் தெரிந்து விட்டது, முத்தரசன் உள்பட. வாயா வா. மந்திரியாரே, கூடிய விரைவில் உங்கள் கவலை தீரும் என்று மன்னர் அறிவிக்க சொன்னார். ஏனையா, உங்கள் மன்னரிடம் என்ன சோதிடமாக கேட்டோம், உதவிதானே கேட்டோம். கூடிய விரைவில் என்று 8 மாதமாக இழுத்தெடுத்துக் கொண்டிருக்கிறீர்கள். கடைசியாக என்னதான் சொன்னார் உங்கள் செக்யூட்டோன்? நம்மவர் தான், கவலைப்பட வேண்டாம். தள்ளி நில்லுமையா. இல்லை, அவ்வளவுதான் செய்தி. அவ்வளவுதான செய்தி? இந்த வியாபாரத்தை தள்ளிவிட்டு இந்த துண்டு செய்தியை சொல்வதற்காக அவ்வளவு நீள கயிறு போட்டு தங்கி வந்தேன். இளவரசி எவ்வளவு பதட்டமாக இருக்கிறார். புறப்படும் போதே மந்திரியார் வேறு ஏதாவது செய்து உண்டா என்று கேட்டால் என்ன பதில் சொல்வது என்று கேட்டு தெரிந்து கொண்டு வந்திருக்க வேண்டாமா உங்கள் மன்னரிடம்? மன்னர் முன் நான் இவ்வளவு பேசியதே அதிகம். சரி சரி, உங்கள் மன்னரின் உதவி இல்லாமலேயே இருக்கிற இந்த உத்தமனை வைத்துக் கொண்டு ஒரு நல்ல திட்டம். சரி சரி, இதையெல்லாம் நான் ஏன் உன்னிடம் சொல்ல வேண்டும்? இல்லையா உத்தவரே? என்ன ஐயா, நாங்களே பார்த்துக் கொள்கிறோம் என்று சொல்லி உன் மன்னரிடம் சொல். செல் போ. அண்டை நாட்டு ஒற்றர்கள் மரியாதையானவர்கள் தான்.
கயரேற சோமுகிறான் போல இருக்கிறது, குறுக்கு வலிக்கிறது போல இருக்கிறது. குறுக்கு வழி ஏதாவது இருக்கிறதா? நேரே செல்லும் குகை வழி உன்னை மேலே கொண்டு விட்டு விடும். அது ஓஹோ, மிக்க நன்றி ஐயா. இந்த தடியனை தூக்கி தூக்கி மாளவில்லை. உத்தமா, நானும் சென்று வருகிறேன். குடுமியை மறந்துவிட்டீர். எனினும் உங்களுடைய நடிப்பை மெச்சினேன். அதற்கான பரிசை வழங்குவதை என் கடமையாக கொள்வேன். விரைவில் உங்கள் மந்திரத்தால் என் காதல் வெளிப்படும் என்று முத்தரசனுக்கு உறுதியளித்து விடுங்கள்.